இத்தாலி நாட்டில் பிறந்த புனித அலாஷியஸ் அம்மா அப்பா என்று அழைப்பதற்கு முன்பாக அவர் பேசிய முதல் வார்த்தைகள் இயேசு மற்றும் மரியாவாகும். மகன் அலாஷியஸ் ராணுவத்தில் சேருவதற்கு அவருடைய தந்தை விரும்பினார். ஆனால் புனிதர் துறவற வாழ்வை தேர்ந்தெடுக்க எண்ணினார். துறவற வாழ்வை துவக்கும் முன்பே கற்பு வார்த்தைப்பாடு கொடுத்தார். ஆகையால் பெண்களோடு நேருக்கு நேர் பேசுவதை தவிர்த்தார். தலை குனிந்தபடியே பேசுவார். சிறுநீரக கோளாறு பிரச்சனையால் மற்றவர்களோடு பழகுவதை தவிர்த்தார். ஜெபிப்பதிலும் புனிதர்கள் வரலாற்றை வாசிப்பதிலும் அலாதியான ஆர்வம் காட்டினார். உணவு விடுதியில் வேலை பார்த்தபடியே ஏராளமான பற்பல பக்தி முயற்சிகளை கடைபிடித்தார். எதிர்ப்பு காட்டிய தந்தையை சமாதானம் செய்த பின்னர் தன்னுடைய 18ஆம் வயதில் சேசு சபையில் துறவற வாழ்வை துவங்கினார். வேகமாக பரவிய கொள்ளை நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சேவை செய்த போது அதே கொள்ளை நோய்க்கு 23ஆம் வயதில் பலியானார். புனித அலாஷியஸின் வரலாற்றை எழுதி அவருக்கு அவசர நோயில் பூசுதல் வழங்கிய ராபர்ட் பெலார்மின் குறிப்பிடுகிறார். இயேசுவின் திருநாமத்தை அவர் உச்சரித்துக் கொண்டிருந்த போது அலாஷியஸ் மரணத்தை தழுவினார் என்கிறார்.